Hello students, welcome to YouTube Tuition Center. வீட்ல எல்லாம் சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல யாருமே புக் எடுத்து படிச்சுக்கவும் மாட்டீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மேக்ஸ்ல இருக்க ட்ரிக்ஸ், ஸோ ஒரு நம்பரை எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்றதுக்கான ட்ரிக்ஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு எப்பயுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போதும் சரி, ஜாபுக்கு ட்ரை பண்ணும்போதும் சரி, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 49 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இதை நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த நம்பரை நான் என்ன பண்ணுறேன், 49-ஐ 25 கூட மைனஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடு 50 கூட அந்த 49-ஐ மைனஸ் பண்ணுறேன். எல்லா நம்பருக்கும் 25யும் 50யும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதை மைனஸ் பண்ணால் வர ஆன்சர் வந்து நமக்கு 24. இதை மைனஸ் பண்ணோம்னா 1. எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடு வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1, ஓகேங்களா? ஸோ அதை நம்ம 0-1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறது தான் ஆன்சர், ஓகேங்களா? 2401. 49ஓட ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ யூனிட் டிஜிட்டை வந்து நம்ம 0-ஆக மாற்றிக்கணும், ஓகேங்களா? இப்போ 49 கூட எதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து யூனிட் டிஜிட் 50-ஆக வரும்? 1, ஓகேங்களா? ஸோ அப்போ 1 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 1 ஆட் பண்ணோம்னா அதே 1-ஐ வந்து நான் மைனஸும் பண்ணணும், ஓகேங்களா? இங்கே மல்டிப்ளை ப்ளஸ் எந்த நம்பரை ஆட் பண்ணுறீங்களோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ், ஓகேங்களா? ஸோ 49 + 1 50, யூனிட் டிஜிட் 0 வந்துடுச்சு. மல்டிப்ளை 49 - 1 48 ப்ளஸ் 1 × 1 1, ஓகேங்களா? ஸோ இப்போ 5 × 10 தான் 50, ஓகேங்களா? இன்ட்டு 48 + 1. 48 × 10 480 இன்ட்டு 5 + 1. ஸோ 0 அப்படியே இருக்கும். 8 5s are 40, remaining 4. 4 5s are 20 + 4 24 + 1 ஆட் பண்ணோம்னா 2401. சேம் ஆன்சர். எப்படி போட்டாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும், ஓகேங்களா? இன்னொரு சம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். செகண்ட் சம் 58. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா 25 கூட மைனஸ் பண்ணணும். 58 - 25. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50யோட இந்த நம்பர் பெருசாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 58 - 50 அப்படின்னு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும், ஓகேங்களா? இல்லைன்னா நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வரும். ஸோ இதை மைனஸ் பண்ணால் வர ஆன்சர் 33 8. இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 8 ஸ்கொயர் 64, ஓகேங்களா? அப்போ ஆன்சர் சேர்த்து எழுதணும் 33 64. அந்த செகண்ட் மெத்தடில் எப்படி போடலாம், யூனிட் டிஜிட்டை 0 ஆக்கணும். ஸோ அப்போ இது கூட 2 ஆட் பண்ணால் 60 வந்துடும். ஸோ அப்போ 58 + 2, எந்த நம்பரை ஆட் பண்ணுறோமோ அந்த நம்பரை மைனஸும் பண்ணணும். 58 - 2 + 2 2s. ஸோ அப்போ 60 × 56 + 4, 2 2s are 4, ஓகேங்களா? ஸோ 0 அப்படியே இருக்கட்டும். 6 6s are 36, remaining 3. 6 5s are 30 + 3 33, ஓகேங்களா? ப்ளஸ் 4 ஆட் பண்ணோம்னா 3364. ரெண்டு ஆன்சரும் சேம் ஆனிச்சு. இந்த ரெண்டு சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 53 39, ஓகேங்களா? எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் போட முடியுதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், இப்போ யூனிட் டிஜிட்டில் 5 வந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 65 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ எப்பயுமே லாஸ்ட் டிஜிட்டில் 5 வந்துச்சுன்னா அதை ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா 5 5s are 25, 5க்கு ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கணும். 10th டிஜிட்டில் இருக்க நம்பர் கூட அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிடணும், ஓகேங்களா? 6 7s are 42, இந்த 25-ஐ அப்படியே எழுதிக்கணும், அவ்வளோதான் ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 55 எடுத்துக்கிட்டோம்னா 5 5s are 25, 5 × 6 அடுத்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும், 30. அடுத்த சம் போடலாம். 75 ஸ்கொயர் எடுத்தோம்னா 5 5s are 25, 7 கூட 8 மல்டிப்ளை பண்ணணும். 7 8s are 56, ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ரெண்டு சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 85 and 35 ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நியரஸ்ட் டு 100. இப்போ நமக்கு கொடுத்துருக்க நம்பர் வந்து 100க்கு பக்கத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 97 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இது வந்து 100க்கு கிட்ட தானே இருக்குது. ஸோ இப்போது 100 கூட எதை மைனஸ் பண்ணால் நமக்கு 97 வரும்? 3, ஓகேங்களா? ஸோ அந்த 3-ஐ ஸ்கொயர் பண்ணிக்கணும். 3 3s are 9. இந்த 3-ஐ 97 கூட மைனஸ் பண்ணிக்கணும். அது செகண்ட் ஸ்டெப் 94, ஓகேங்களா? எப்பயுமே
ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதை டபுள் டிஜிட்டில் எழுதணும், 09 எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா அதான் ஆன்சர் 9409. ஓகேங்களா? இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் 102 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து 100 கூட ஆட் ஆகி வந்திருக்கு இல்லைங்களா? 100 + 2. ஸோ அப்போ 2வை ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் வந்து 4. கொடுத்துருக்க கொஷின் கூட இந்த 2வை ஆட் பண்ணணும். 104 எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ இது ஜாயின் பண்ணி எழுதணும். 10404. இவ்வளோதான் ஆன்சர். இந்த ரெண்டு சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 96 104 எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுதுன்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு யூனிட் அண்ட் டென்ஸ் டிஜிட்ஸ் ஆர் சேம். நம்ம கொடுத்துருக்க ரெண்டு நம்பருமே சேமாக வந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 33 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 33க்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 3யோட ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த 3யோட ஸ்கொயர். இங்கே நடுவில் என்ன பண்ணணும்னா 3யோட ஸ்கொயர் 9. ஸோ அந்த 9 + 9 வந்த ஆன்சரை ஆட் பண்ணிக்கணும். 9 + 9 18. 9. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஆன்சரை எப்படி எழுதணும்னா 9 8. இந்த 1 வந்து இங்கே ரிமைண்டர் போயிடும். ஓகேங்களா? கேரியாக போயிடும். 9 + 1 10. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த ஆன்சர் 1089. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். செகண்ட் நம்பர் பார்ப்போம். 88 ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 88 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 8ஓட ஸ்கொயர் யூனிட் டிஜிட், லாஸ்ட்டில் இங்கே 8ஓட ஸ்கொயர். ஸோ ஓகேங்களா? 8ஓட ஸ்கொயர் 64. இந்த ஆன்சரை தான் நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். 64 + 64. ஓகேங்களா? 64ம் 64ம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 128. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 128, இங்கேயும் 64. ஸோ இப்போ இந்த 3 நம்பரை எப்படி ஜாயின் பண்ணுற எழுதுது? யூனிட் டிஜிட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இந்த 6 பக்கத்து நம்பர் கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 6 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா என்ன வரும்? 134. ஓகேங்களா? 8 + 6 14, ரிமைனிங் 134. ஸோ இப்போது இங்கே நமக்கு 134 வந்ததுக்கு ஆன்சர். இதில் இருக்க 4 மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கணும். இந்த 13 பக்கத்து நம்பர் கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? 13 + 64 7 7. அவ்வளோதான் ஆன்சர். யூனிட் டிஜிட்டை மட்டும் எழுதிக்கிறோம், இருக்க நம்பரை பக்கத்தில் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடுறோம். அவ்வளோதான் ஆன்சர். இந்த ரெண்டு நம்பரும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த ட்ரிக்ஸை எப்பயுமே மறக்காதீங்க, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.